1000 நாமத்தை அவன் கேட்டுக்கொண்டு இந்த நாமம் எல்லாம் என் நாமங்கள் தான் அப்படின்னு அவனும் ஏற்றுக்கொண்டான் கண்ணனும். ஸோ அப்போ என்ன நடக்கிறதா, கைலாயத்தில் பார்வதியும் சிவபெருமாளும் கேட்டுக்கொண்டு, அம்பிகை பார்வதியும் சிவபெருமாளும் என்ன இருந்தாலும் அம்பிகை பார்வதி இந்த ஜகத்துக்கே தாயாக விளங்குகிறவள். அவள் மனது கருணை புரிந்து இந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லிதான் இந்த ஜீவராசிகள் இந்த ஜென்ம சம்சாரத்திலிருந்து விடுபட முடியுமா, இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, இதுங்க எப்படி இதை சொல்ல போகிறதுகள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் வருகிறது. அதனால அந்த காருண்ய பாவத்திலிருந்து அவங்க ஒரு கேள்வியை கேட்கிற, கேனே பாயேன லகுனா. லகு என்பது சமஸ்கிருதத்தில் சின்னதுன்னு பொருள், பிரஹத் பெருசு. உதாரணத்துக்கு சனாதன் கோஸ்வாமி ஒரு புக் எழுதியிருக்கார், அந்த புக்கு பேரு பிரஹத் பாகவதாமிருதா. அவரோட தம்பி ரூப கோஸ்வாமி ஒன்று புக் எழுதியிருக்கார், அந்த புக்கு பேரு லகு பாகவதாமிருதா. ஆனால் லகுன்னு சொன்னாலும் அதில் தத்துவங்கள் உண்டு, பிரஹத்துன்னு சொன்னாலும் அந்த பிரஹத் பாகவதாமிருத்தால கோபகுமாரோடைய கதைகள், சிறந்த பக்தர்கள் யாருன்னு அந்த மாதிரி அற்புதமான லீலைகள் வரும். அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தால் படிங்க. நம்ம பாகவதமே படித்து முடிக்கல, இதில் பிரஹத்துக்கும் லகு பாகவதாமிருத்தாக போயிட்டோமா, சரி பரவாயில்ல விடுங்கள். ஸோ அம்பிகை பார்வதி கேள்வி கேட்டால் சிவபெருமாள் கிட்ட, கேனே பாயன லகுனா விஷ்ணு நாம சஹஸ்ரநாமத்தை லகு சின்னதா, கொஞ்சம் சிம்பிளிஃபைட்டா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்ல வழி இல்லையா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற. விஷ்ணும் விஸ்வவ சக்காரோ பூதபவி சுவர்ணோவர்ணு ஹேமாங்கு வராரோஹோ மகாதபா அப்படின்னு வரும். இங்கெல்லாம் கேட்டிருப்பீங்க விஷ்ணுநாம சாஸ்திரம். இப்போ பத்துகேஃபில் பெருமாள் கோயிலுக்கு போனால் எப்பயுமே அந்த பாராயணம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது என்னதான் ஒரு ராமநாமத்தை சொன்னாலும் 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமம்னு சொல்லனாலும் சிம்பிளாக ராமான்னு சொல்லி உட்காந்துக்கலான்னு இருந்தாலும் அந்த சஹஸ்ரநாமம் கேட்குற ஒரு இன்பமே வேறு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் அது பர்சனலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று தான். நான் எப்பயுமே எப்போலாம் நேரம் இருந்தால் நான் அது இப்போ வரைக்கும் பாராயணம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுல எவ்வளோ அற்புதமான 1000 நாமம் இருக்குது. 1000 அதுவும் ஆச்சாரியார்கள் என்ன சொல்லியிருக்காங்களா, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமோட 1000 நாமங்கள் the best 1000 names, இப்போ டாப் 1000 நேம்ஸ். இப்போ கண்ணனுக்கு நாம காரி வகுதா நிஜ சர்வசக்தி. அவனுக்கு நாமம் எத்தனையோ நாமங்கள் இருக்கு, எண்ண முடியாத நாமங்கள் இருக்கு. நாமகாரி வகுதா நிஜ சர்வசக்தி. அந்த நாமகாரி வகுதா நிஜ சர்வசக்திஸ்ல இந்த டாப் 1000 நேம்ஸ் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம். அப்போ நான் நினைச்சு பாருங்களேன், அவனுக்கு எவ்வளோ பேர்கள் இருக்கு. பியூட்டிஃபுல். ஸோ இந்த ராமநாமத்தை, ஒரு ராமநாமம் 1000 விஷ்ணு நாமத்துக்கு சமமா, ஒரு கிருஷ்ணநாமம் 3 ராமநாமத்துக்கு சமம்னு ஆச்சாரியார்கள் சொல்லுகிறார்கள். ஆச்சாரியார்கள் என்ன சொல்றாங்க, ஒரு கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா 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 ஹே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய புகழை சொல்றதுக்காக ராமநாமத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவுடைய நாமம், ஒரு கிருஷ்ணநாமம் 3 ராமநாமத்துக்கு சமம். அப்பனா ஒரு கிருஷ்ணநாமம் 3000 விஷ்ணு நாமத்துக்கு சமம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்களா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் 4 முறை கிருஷ்ணநாமம் வருகிறது, 4 முறை ராமநாமம் வருகிறது. ஸோ நினச்சி பாருங்க, இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு ஒரு வாத்தி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கஷ்டம் தான். அதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லுவாங்க, காலையிலும் சாயங்கால காலத்திலும் பாராயணம் பண்ணணும். அதனால தான் கலியுகத்தில் இந்த பந்தபத்த கலியுக ஆத்மாக்காக கருணையாக சுலபமான வழிகளை அமைத்திருக்கார்கள். அந்த சுலபமான வழி தான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கும் வழி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமோ, அடுத்த 10 நிமிஷ காலத்துக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்க போகிறோம். 108 தடவை ஜபிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் இந்த கலியுகத்தின் தர்மம். இந்த தர்மத்தை எல்லாரும் பண்ண வேண்டும். தினம்தோறும் 108 தடவை ஜபிங்கள். இப்போ எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு முடித்துட்டு மெத்தையில் வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை சில பேர் மெத்தைக்கு வந்துட்டு அப்படியே மெத்தையோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குளித்தீங்களா, குளிக்காமல் இருக்கிறீங்களா, சுத்தமாக இருக்கீங்களோ, சுத்தமாக இல்லாமல் இருக்கிறீங்களோ, இந்த பகவானோட திருநாமத்தை சொல்வதற்காக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை. எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலையும் அவன் நாமத்தை சொல்லலாம். விக்கிரக வழிபாடுக்கு தான் 1008 ரூல்ஸ் இருக்கும். இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும். ஆனால்
பகவானுடைய நாமத்தை வழிபடுறது எப்படி, அந்த நாமத்தை ஜபிச்சு வழிபடும் போது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை.